இப்போ நம்ம அந்த வீடியோ சிமுலேஷனில் பார்த்த அந்த கொஷினை தான் சால்வ் பண்ண போகிறோம். 2026 ஜே அட்வான்ஸ் கொஷின். ஸோ 6 ரோ அப்படிங்கிற ஒரு லிக்விட் இங்கே இருக்குது, 2 ரோ அப்படிங்கிற லிக்விட் இங்கே இருக்குது. நமக்கு தெரியும் ஹையர் டென்சிட்டி லிக்விட் தான் கீழே இருக்கும். இந்த ஹைட் L/2ங்கிற ஒரு ராட், இந்த ஹைட் L/2. இந்த ராடு வந்து இங்கே வந்து ஹிஞ்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹிஞ்சாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைட்டாக வந்து அந்த ராடை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸ்லைட்லி டிஸ்டர்ப், முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ டிஸ்டர்ப் பண்ண உடனே இந்த ராடு வந்து இங்கே போயிருக்கும். இங்கே போன உடனே என்ன ஆகும்னா, வெயிட் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த வெயிட் கிரியேட் பண்ணுற டார்க்கு இதை இப்படியே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணும். ஆனால் இந்த லிக்விட் ஒரு பயான்சி ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், இந்த லிக்விட் ஒரு பயான்சி ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும், அப்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். பயான்சி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ இந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதை ரீஸ்டோர் பண்ணும். அப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுனால பழைய நிலைமைக்கு வரும். இங்கே வந்த உடனே இதுதான் மீன் பொசிஷன். இங்கேருந்து கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆகும். திரும்ப மறுபடியும் பயான்சி பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வரும், மறுபடியும் ஓவர் ஷூட் ஆகும், மறுபடியும் பயான்சி பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வரும். இதுதான் இந்த ப்ராப்ளமோட பிசிக்ஸ். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைம் பீரியட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 3 சாப்டரை வந்து இங்க நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் அப்படிங்கிறது 2π/ω. ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டைம் பீரியட். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ், சின்ன ஒரு ஆங்கிள் தான் மேக் பண்றோம். அதனால தான் இது சிம்பிள் ஹார்மோனிக்கா இருக்கும். நம்ம பார்க்கலாம். இப்போ 2π/ω. இப்போ நான் ஒமேகா கண்டுபிடிச்சா டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒமேகா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்ஹெச்எம்மோட கண்டிஷன் வந்து இதுதான். ஆங்குலர் ஆக்சலரேஷன் வில் பி -ω² இன்டு தீட்டா. அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆங்குலர் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட்டா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஓகே, அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வந்து ω². அப்படின்னா எனக்கு நான் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சா ஒமேகா கண்டுபிடிக்கலாம், ஒமேகா கண்டுபிடிச்சா டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நம்மளோட கிவன் கொஷின். இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்காக ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல இருந்து நியூட்டனோட செகண்ட் லா யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு டார்க் அப்படிங்கிறது என்ன தெரியும், I இன்டூ ஆல்ஃபா அப்படின்னு தெரியும். ஸோ இதுல இருந்து ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன, டார்க் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ அப்படின்னா வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு தெரிஞ்சு அது கண்டுபிடிக்க தெரியணும், நமக்கு டார்க் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த ரெண்டும் ஃபைன் பண்ணா ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சா ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சூப்பரான பிசிக்ஸ். இப்போ இந்த டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் வெயிட் வந்து ஆக்ட் ஆகுது. அப்படின்னா வாட் இஸ் பயான்சி அப்படின்னு தெரியணும், எந்த டைரக்ஷன்ல பயான்சி ஆக்ட் ஆகும்னு தெரியணும், எந்த பாயிண்ட்ல பயான்சி ஆக்ட் ஆகும்னு தெரியணும், அப்புறம் வெயிட் கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க, டைம் பீரியட் கண்டுபிடிக்க ஒமேகா தெரியணும், ஒமேகா கண்டுபிடிக்க ஆல்ஃபா தெரியணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்க டார்க் தெரியணும், டார்க் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் வந்து தெரியணும். ஏன்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளைடு வித் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து டார்க். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்புறம் டார்க் அப்படிங்கிறது வந்து ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், டார்க் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதுக்கப்புறம் பயான்சி அப்படிங்கிறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், வெயிட் கண்டுபிடிக்கிறது வந்து நார்மலா லாஸ் ஆஃப் மோஷன். ஒரு 4 சாப்டர் வந்து இங்க கம்பைன் ஆயிருக்கு. என்னென்ன சாப்டர்லாம், ஃபர்ஸ்ட் எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆசிலேஷன் அப்படிங்கிற சாப்டர். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருந்து பயான்சி அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ்னா என்ன, லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த 4 சாப்டரோட ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பர்டிகுலர் கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அதுதான் பிசிக்ஸோட பியூட்டி. என்னன்னா ஒரு பர்டிகுலர் சாப்டர் அதுல இருந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒரு ஃபினோமெனாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நிறைய சாப்டர்ஸோட நாலேஜ் அதில் இன்கார்பரேட் பண்ணி கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் டூல் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். அப்படி ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரிவர்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராப்ளமை வந்து ஃபஸ்ட்டு உடைச்சிருங்க, பிரேக் த ப்ராப்ளம். என்ன கண்டுபிடிக்கணும், டைம் பீரியட், டைம் பீரியட் கண்டுபிடிக்க ஒமேகா, ஒமேகா கண்டுபிடிக்க ஆல்ஃபா, ஆல்ஃபா கண்டுபிடிக்க டார்க், டார்க் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ். இப்போ என்ன பண்ணுங்க, ரிவர்ஸில் சால்வ் பண்ணுங்க. இங்கேருந்து அப்படியே ஒவ்வொன்றா ஃபைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ராட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ராட் எடுத்துக்கலாம். அந்த ராடு வந்து இங்கே வந்து ஹிஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இந்த ராடோட லென்த் வந்து எல், டென்சிட்டி வந்து ரோ. இந்த பாயிண்டை பொறுத்து தான் என்ன ஆக போகுதுன்னா ரொட்டேட் ஆக போகுது. ஓகே, அப்படி இந்த பாயிண்டை பொறுத்து நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லைட்டாக வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணுறேன்.
லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுறோம். இப்படி போயிருக்கு இந்த ராடு. இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா L/2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கலாம். L/2 அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. L/2 அப்படின்னா இங்கே இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ கரெக்டாக இந்த ராடோட சென்ட்ரு L/2. இந்த L/2ல தான் இதோட வெயிட் ஆக்ட் ஆகும். இதோட வெயிட் எங்கே ஆக்ட் ஆகும்? L/2ல ஆக்ட் ஆகும். ஃபைன். இப்போ இந்த L/2 வரைக்கும் வந்து என்ன ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 ரோ அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபில் ஆயிருக்கு. ஒரு லிக்விட்ல ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வச்சோம்னா அந்த சாலிட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? கொஞ்சம் லிக்விட டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்படி டிஸ்பிளேஸ் ஆன லிக்விடுக்கு ஈக்குவல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் பயான்சி. ஸோ நம்ம நார்மலாக ஒரு பலூன் எடுத்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன இருக்கு? நார்மலாக ஏர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு காற்று இருக்கு. இப்போ நான் அந்த பலூனை எடுத்து இங்கே வைக்கிறப்ப இங்கே இருக்கிற ஏர் வந்து என்ன ஆயிடுச்சு? டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அப்படி இங்கே இருக்கிற ஏர் டிஸ்பிளேஸ் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் டிஸ்பிளேஸ் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் அப்போல ஆக்ட் ஆகும். அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே அந்த பலூன் எல்லாமே என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகி அப்போல ரைஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்படின்னா இந்த இடத்துல L/2 ஹைட்டுக்கு வந்து 6 ரோ அப்படிங்கிற ஒரு லிக்யூட் இருக்கு. இப்போ அந்த லிக்யூட் வந்து ஒரு பயான்சி வந்து கிரியேட் பண்ணும். அந்த பயான்சி எங்க ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் பயான்சியில் ஆக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் பயான்சிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தட் லிக்யூட், அது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா L/2 ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா L/2 பயான்சி எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும்? அப்வர்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட் கொடுக்குற பயான்சி. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? L/2. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன? சாரி, இது L/4. ஓகேவா? இது வந்து L/4. இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த W ஆக்ட் ஆகுறது வந்து L/2. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த F1 ஆக்ட் ஆகுறது L/4. ஏன் L/4? ஏன்னா L/2 ஹைட்டுக்கு தான் அந்த லிக்விட் ஃபில் ஆயிருக்கு. இப்போ அந்த L/2ல பாதி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மிட் பாயிண்ட்ல தான் வந்து என்ன ஆகும்? பயான்சி ஆக்ட் ஆகும். அது பேர் சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகே, இப்போ இந்த L/2ல இருந்து இது வரைக்கும் 2 ரோ அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபில் ஆயிருக்கு. அப்போ அது கொடுக்குற பயான்சி என்ன ஆக்ட் ஆகும்? இந்த ராடோட பாதியில் ஆக்ட் ஆகும். ரைட், ஸோ இப்படி ஆக்ட் ஆகும். இது வந்து பயான்சி 2. ஸோ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா L/4. ஓகே, L/4. சென்டர் ஆஃப் பயான்சி ஃபார் த செகண்ட் ஃப்ளூயிட், செகண்ட் லிக்விட்னு சொல்லிக்கலாம். ரைட், L/4. அப்படின்னா இந்த ஹிஞ்சில் இருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ? இது ஒரு L/2, L/4, 3 L/4 டிஸ்டன்ஸ்ல இங்க ஆக்ட் ஆகுது. இந்த W வந்து L/2ல ஆக்ட் ஆகுது. இந்த F1 வந்து L/4ல ஆக்ட் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம். லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம். ஓகேவா? ஸோ இந்த பயான்சி L/4 டிஸ்டன்ஸ், இந்த வெயிட் வந்து இங்கேருந்து L/2 டிஸ்டன்ஸ், இந்த பயான்சி வந்து இங்கேருந்து 3 L/4 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த F1 ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த F1 ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இப்படி வந்து ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும் ராடை. நான் ராடை வந்து இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன், கிளாக் வைஸில் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த பயான்சி மேலே ஆக்ட் ஆகுதா? இப்போ இதுதான் பயான்சி ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி வந்து என்ன ஆகும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இந்த ராடை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். யாரு? F1. W எப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும்? இந்த பாயிண்ட் பொறுத்து ரொட்டேட் ஆகணும். W வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். F2வும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படின்னா இந்த F1 F2 ப்ரொடியூஸ் பண்ற டார்க்கு இந்த ராடை ரீஸ்டோர் பண்ணுது. இந்த W ப்ரொடியூஸ் பண்ற டார்க்கு இந்த ராடை அப்படி திரும்பவும் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, இதுதான் பிசிக்ஸ். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த F1 அண்ட் F2ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். F1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த ராடை உள்ள வைக்கிறதுனால இந்த 6 ரோ அப்படிங்கிற லிக்விட் வந்து என்ன ஆயிருக்கும்? டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். அந்த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் தான் இந்த F1. ஸோ அந்த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். ஓகேவா? ஸோ பயான்சி அப்படிங்கிறது என்ன? வெயிட் ஆஃப் த லிக்விட் ஆர் கேன் சே ஃப்ளூயிட், லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? டிஸ்பிளேஸ்ட். இப்போ இந்த F1 நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணிக்கலாம்? வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட், மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஸோ மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆர் மாஸ் ஆஃப் த லிக்விட். ஓகேவா? மாஸ் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ் இன்டூ கிராவிட்டி. இப்போ இந்த ராடு வைக்கிறதுனால எவ்வளோ மாஸ் வெளியில போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் த லிக்விட் தானே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் என்ன? 6 ரோ இன்டூ டென்சிட்டி இன்டூ வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது வந்து அந்த லிக்விடோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த சாலிடோட வால்யூம் தான் அந்த லிக்விடோட வால்யூம். ஓகேவா? ஸோ 6 ரோ அப்படிங்கிறது என்ன? டென்சிட்டி. டென்சிட்டி இன்டூ வால்யூம் தான் வந்து மாஸ். அப்படின்னா எவ்வளோ வால்யூம்? வால்யூம் அப்படிங்கிறது ஏரியா இன்டூ லென்த். லென்த் வந்து என்ன? L/2. இதுதான் மாஸ் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட்.
ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் போடணும். வால்யூம் வந்து நம்ம லிக்விடை மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இந்த சாலிடு இந்த அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்விட் தான் என்ன இருக்கும், டிஸ்பிளேஸாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம், ஏரியா இன்டூ லென்த் வந்து L/2 இன்டூ G. ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3 rho AL இன்டூ G. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பயான்சி F1 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். F2 செகண்ட் பயான்சி. செகண்ட் பயான்சி அப்படிங்கிறப்ப இது வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ், ஆனால் செகண்ட் லிக்விட் அதோட டென்சிட்டி வந்து என்ன 2 rho. ஓகேவா, 2 rho. ஓகே, ஸோ அதோட வால்யூமோ அப்படிங்கிறது A இன்டூ L/2 இன்டூ G. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரோ AL இன்டூ G. இதுதான் செகண்ட் பயான்சி. அடுத்து வந்து வெயிட் அப்படிங்கிறது என்ன, அந்த ராடோட வெயிட்ங்கிறது M இன்டூ G. மாஸ் அப்படிங்கிறது என்ன, டென்சிட்டி இன்டூ வால்யூம். இந்த ராடோட டென்சிட்டி அப்படிங்கிறது ரோ. இப்போ வந்து இந்த ராடோட டென்சிட்டி யூஸ் பண்றோம். ஸோ ரோ AL. நீங்க எல்லாமே L/2 யூஸ் பண்ணோம் வால்யூம்க்கு. ஏன்னா இந்த 6 ரோ லிக்யூடு வந்து L/2 ராட் மட்டும் தான் உள்ள இருக்கு. 2 ரோ லிக்யூட்லையும் L/2 மட்டும் தான் இருக்கு. அதனால L/2 யூஸ் பண்ணோம். ஆனா இங்க வந்து வெயிட் ஆஃப் த ராடே கண்டுபிடிக்கணும். ஸோ டென்சிட்டி ஆஃப் த ராட், வால்யூம் ஆஃப் த ராடுங்கிறது ஏரியா இன்டூ லென்த். ஸோ ரோ AL இன்டூ G. ஓகேவா, ஸோ இது வந்து லென்த்து. ஒருவேளை இந்த ராடோட ஏரியா அப்படிங்கிறது இங்கே கிராஸ் செக்ஷன் ஏரியாவை எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா இன்டு இந்த லென்த். ஓகே, இந்த ஏரியா ஃபைனலாக முடியும், கேன்சல் ஆக தான் போகுது. ஓகே, ஸோ F1 கண்டுபிடிச்சிட்டோம், F2 கண்டுபிடிச்சிட்டோம், W கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்ஸ் வந்து தெரியும். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் கிரியேட் பண்ணுற டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் டார்க். ஓகேவா, டார்க் கண்டுபிடிக்கணும், டார்க் கண்டுபிடிச்சி ஆங்குலர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் SHM-ஓட கனெக்ட் பண்ணால் ஆன்சர். இப்போ இதுதான் F1 ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட் தான் வந்து அந்த ஹிஞ்ச் பாயிண்ட். இப்போ இந்த F1 ஃபோர்ஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இது F1 ஃபோர்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். இது அப்படியே லைன் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தோம்னா இதுதான் F1 ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு இது வந்து என்ன தெரியும், L/4 தெரியும். இது வந்து L/4 அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/4. ஸோ நீங்கள் ஆர்க் லென்த்தில் எழுதினீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், L/4 சைன் தீட்டா. ஓகேவா, L/4 சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து L/4 அப்படியே ஆர்க் லென்த், ரைட். ஸோ L/4 சைன் தீட்டா. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் L/2. அப்புறம் இந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா L/2 சைன் தீட்டா. நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் தீட்டா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா L/2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக அதை ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஹைப்போட்னியஸ். அப்படின்னா இந்த லென்த் எவ்வளோ, L/2 சைன் தீட்டா. அதான் L/2 சைன் தீட்டா. இங்கே வந்து இந்த லென்த் வந்து L/4, அதனால இது L/4 சைன் தீட்டா. இது என்னவா இருக்கும், 3L/4 சைன் தீட்டா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியும். அப்படி என்ன பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் ஒவ்வொரு ஃபோர்ஸோட டார்க்கும் ஃபைன் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கு டார்க் ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, F1 ஃபோர்ஸ். ஸோ F1 ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் அப்படிங்கிறது டார்க் 1. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ 3 rho AL G இன்டூ அதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் F1. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, L/4. ஸோ L/4 சைன் தீட்டா. இது வந்து இந்த பயான்சி கிரியேட் பண்ணுற டார்க். டார்க் 2 செகண்ட் பயான்சி கிரியேட் பண்ணுறது என்ன, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ ரோ AL G இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 3L/4 சைன் தீட்டா. 3L/4 சைன் தீட்டா. இந்த ரெண்டு டார்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஓகேவா, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் நான் வந்து பாசிட்டிவ் பண்ணி எடுத்துக்கோம். ஓகே, இது பாசிட்டிவ் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் இந்த வெயிட் ப்ரொடியூஸ் பண்ற டார்க் எப்படி இருக்கு, கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ வெயிட்டோட வேல்யூ என்ன, ரோ AL. அதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் ப்ரொடியூஸ் பண்ற டார்க் அப்படிங்கிறது ரோ ALG ஃபோர்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, L/2 சைன் தீட்டா. ஸோ L/2 சைன் தீட்டா. ஸோ இது வந்து கிளாக் வைஸ்ல இருக்கிறதுனால நெகட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ டார்க் பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பயான்சி, டார்க் பிகாஸ் ஆஃப் செகண்ட் பயான்சி, டார்க் பிகாஸ் ஆஃப் வெயிட். இப்போ டோட்டல் டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா, நெட் டார்க். ஸோ இந்த நெட் டார்க் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் சேம் சென்ஸ்ல இருக்கு. அதை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு 3L/4, இதுவும் 3L/4, ரிமைனிங் எல்லாமே சேம் டேர்ம்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 3 ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி பை 2 சைன் தீட்டா பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நெகட்டிவ், இல்லை மைனஸ் ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி பை 2 இன்டூ சைன் தீட்டா. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலாக என்ன வேல்யூ வரும்? இது வந்து 3/2 1.5, இது வந்து 0.5, அப்புறம் 1 இருக்குமா? ஸோ ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி சைன் தீட்டா, இதுதான் வந்து நம்மளுக்கு டார்க். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணியாச்சு, ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு லாஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணியாச்சு, பயான்சி ஃபைன் பண்ணி ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணி டார்க்கும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எஸ்ஹெச்எம்மோட வேலை. இப்போ டார்க் வந்து தெரியும், இப்போ சைன் தீட்டால இருக்கு. இப்போ நீங்க ரீஸ்டோரிங் டார்க் சைன் தீட்டால இருக்கிறப்ப இது வந்து என்னவா இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்னா எஸ்ஹெச்எம்மா இருக்க முடியாது, ஆனால் பீரியாடிக் மோஷனா இருக்கலாம். ஓகே, ஏன்னா டார்க் வந்து ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டாவா இருந்தா அது வந்து எஸ்ஹெச்எம். இப்போ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டாவா இல்லை, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டாவா இருக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்ட். ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்ட் அப்படின்னா தீட்டா இஸ் வெரி ஸ்மால். தீட்டா இஸ் வெரி ஸ்மால். தீட்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப நீங்க சைன் தீட்டாவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சைன் தீட்டா பிகம்ஸ் தீட்டா. இந்த தீட்டா வந்து கண்டிப்பா ரேடியன் வேல்யூல இருக்கும். ஓகே, ஆனால் சைன் 1 டிகிரி அப்படிங்கிறது 1 ரேடியனோட வேல்யூ. ஸோ ரேடியனோட வேல்யூ என்ன? 1 டிகிரி இன்டூ π/180. ஸோ அதுதான் தீட்டா வந்து வெரி ஸ்மால். அதுக்கு தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்ட். ஸோ அப்படின்னா சைன் தீட்டாவை நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ரீஸ்டோரிங் டார்க் ஆர் கேன் சே நெட் டார்க் ஆர் ரீஸ்டோரிங் டார்க் அப்படிங்கிறது ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி இன்டூ தீட்டா மைனஸ். ஏன் மைனஸ் சைன் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்க டயக்ராம்ல பார்த்துருப்போம், நான் டிஸ்பிளேஸ் பண்றது கிளாக் வைஸ்க்கு, ஆனால் இந்த ரீஸ்டோர் பண்ற டார்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்புறம் இந்த தீட்டாவும் டார்க்கும் ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ இது வந்து என்னவா மாறிடுச்சு? எஸ்ஹெச்எம் மாறிடுச்சு. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல அது எஸ்ஹெச்எம் கிடையாது, அது வந்து என்னவா இருக்கலாம்? பீரியாடிக்கா இருக்கலாம். எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா the equation must be a very simple relation. அதாவது டார்க்கும் தீட்டாவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்து அண்ட் ஆப்போசிட் சைன்ல இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்ன? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு டார்க் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் அப்படிங்கிறது I இன்டூ ஆல்ஃபா, நியூட்டனோட செகண்ட் லா ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் I இன்டூ ஆல்ஃபா மைனஸ் ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி இன்டூ தீட்டா. இப்போ இதுல இருந்து ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆல்ஃபா அப்படிங்கிறது மைனஸ் ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி டிவைடட் பை ஐ. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ தீட்டா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷனுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து எஸ்ஹெச்எம்மோட ஈக்குவேஷன் என்ன? ஆல்ஃபா வில் பி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ தீட்டா. ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் சைன். ஸோ ஆல்ஃபா இஸ் ப்ரொபோஷனல் டு தீட்டா அண்ட் ஆப்போசிட். ப்ரொபோஷனல் டு மைனஸ் சைன் தீட்டாலாம் இருக்கக்கூடாது. ப்ரொபோஷனல் டு தீட்டாலாம் இருந்தால் மட்டும்தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா அப்படின்னா அது என்னவா இருக்கலாம்? பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரியா இருக்கலாம். ஆனால் அது எஸ்ஹெச்எம்மா மாறணும்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்ம டெரிவ் பண்ண ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதை எப்படி டெரிவ் பண்ணியிருக்கோம்? நியூட்டன் செகண்ட் லால இருந்து டார்க் கண்டுபிடிச்சு, டார்க்ல இருந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம். டார்க் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபோர்ஸ்ல இருந்து ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட யூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணா ஒமேகா ஸ்கொயர் கிடைச்சிடும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ இந்த டேர்ம் ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி பை ஐ. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன? ஒமேகா ஸ்கொயர். ஐங்கிறது என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதோ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த எண்ட் ஆக்சிஸ் பார்த்தோம். இந்த ஆக்சிஸை பொறுத்து பார்த்தோம்னா எம்எல் ஸ்கொயர் பை 3. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது எம்எல் ஸ்கொயர் பை 3. மாஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம்ல கொடுக்கல, ஆனால் டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாஸ் அப்படிங்கிறதுல டென்சிட்டி இன்டு வால்யூம். ஸோ ரோ ஏ எல், இங்கே ஆல்ரெடி ஒரு எல் ஸ்கொயர் இருக்கு, எல் கியூப் பை 3. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரோ ஏ எல் ஸ்கொயர் ஜி டிவைடட் பை ரோ ஏ எல் கியூப் பை 3 இருக்கும். 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரோ ஏவை கேன்சல் பண்ணலாம், எல் ஸ்கொயர் இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒமேகா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் 3g பை எல். இதுதான் ஒமேகா. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துருக்கு. இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம். இங்க இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? டைம் பீரியட் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ
டைம் பீரியட் அப்படிங்கிறது என்ன 2π பை ஒமேகா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2π ரூட் ஆஃப் எல் பை 3g இதான் வேல்யூ. ஸோ அவங்க ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, பட் அதில் வந்து ஒரு என் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்து அந்த என் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்த டைம் பீரியட் என்ன ப்ராப்ளம் கவனிச்சிருந்தீங்கன்னா 2π பை என் ரூட் ஆஃப் எல் பை ஜி இதுதான் ப்ராப்ளம். இந்த என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3யை வந்து காமனாக வெளியே எடுத்து நம்மளுக்கு அந்த இந்த மாதிரியே டேர்ம் வந்துருமா? நம்ம என்னங்கிறது என்னவா இருக்கும்? √3. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ n will be √3. ஸோ √3 அப்படின்னா 1.732 ஆன்சர். ஓகே. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் அட்வான்ஸ் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுறப்ப இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து இத்தனை கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பார்க்குறத விட சீக்வன்ஸ் ஆஃப் சாப்டர்ஸ், அதாவது சம் சாப்டர்ஸை வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன், இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு டேமில் வந்து ஒரு ராட் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு, அதோட டைம் பீரியட் வந்து கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ அதோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ நேரம் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகலாம், பிரேக் கூட ஆகலாம். ஸோ அப்படின்னா அது இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸையும் அதில் சேர்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் எடுத்தாலுமே, ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் எடுத்தாலும் ஒரு சாப்டர்ல இருந்து மட்டும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் சாப்டரோட நாலேஜ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். லைக் திஸ் கொஸ்டின். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கொஸ்டினுக்கு வந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஆங்குலர் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும். ஆங்குலர் ஆக்சலேஷனை கண்டுபிடிக்க டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது கண்டுபிடிக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அங்கேருந்து டார்க் கண்டுபிடிக்கிறோம், அங்கேருந்து ஆங்குலர் ஆக்சலேஷன்லேருந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிலேருந்து டைம் பீரியட். ஸோ ஃபைனலாக வி காட் அன் ஆன்சர். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ப்ராப்ளமை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த சாப்டர்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஜே அட்வான்ஸ் வில் பி வெரி ஈஸி. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணணும், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன சாப்டர்ஸோட நாலேஜ் அதில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் டூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஐடியா. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இரடோ ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜே அட்வான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்தது அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.